இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாகியலட்சுமி மெகா சங்கமத்தில் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ரோமோவில் கதிரும் ராஜிக்கும் கல்யாணம் நடந்துருமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருக்கு. இப்போ கண்ணை வந்து என்ன பண்ணுறாரு, ராஜியை கூப்பிட்டு அதே ஹோட்டலுக்கு வர்றாரு. எல்லாருமே திருச்செந்தூருக்கு வந்து அந்த ஹோட்டலாம் தங்கணும்னு இருக்காங்க போல. இந்த விஷயத்தை கொடைக்கானல் அந்த கொடைக்கானலுக்கு இவங்க ட்ரிப்புக்கு போவாங்க, ஹனிமூன் ட்ரிப். அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் வச்சாங்க. ராஜியும் கதிரும் இவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரே ஹோட்டலில் இருக்க மாதிரி. இங்கே காரை விட்டு இறங்கினதுக்கப்புறமா வந்து கண்ணை வா உள்ள அப்படின்னா, நான் வரல, எனக்கு அம்மா அப்பா கிட்ட போகணும், நான் போகிறேன்னு இவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் இந்த பார் எல்லாரும் பார்க்குறாங்க, சீன் கிரியேட் பண்ணாத, வா வா அப்படின்னு சொல்லி தரன்னு கையை பிடிச்சி கண்ணை வந்து ராஜியை இழுத்துட்டு போகிறத இவங்க பாக்கியா பார்த்துடுறாங்க. ஸோ பாக்கியாவுக்கு தெரியுது இங்கே ஒரு பொண்ணு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பாக்கியாவுக்கு மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைலாம் தீர்த்ததுக்கு பிறகு, சமையல் பிரச்சனைலாம் தீர்த்ததுக்கு பிறகு அவங்க இந்த விஷயத்த கோமதி கிட்ட சொல்ல, கோமதியும் வந்து எப்படியா, என்னது, யார் கட்டாயப்படுத்தி கூட வந்திருப்பா, இவங்களும் ஏதாச்சும் இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்துட்டு அப்புறம் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது ராஜி தான் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆகி என்ன பண்ணுறக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அதே சமயத்தில் ராஜி வந்து இதனுடைய பர்சனல்னு சொல்லி சொன்னாலும் கூட அதுக்கப்புறம் கண்ணை நகையெல்லாம் திருடி வச்சிருக்காரு, நகையும் வேறு தூக்கிட்டு வந்திருக்காரு, இவ்வளோ மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு என்னை விட்டுரு இவங்க சொல்ல அவர் விட முடியாது, தாலியை கட்டியே தீர்வேன், கட்டாய தாலி கட்ட வர. அப்போ நடக்கிற சண்டைகளில் தான் வந்து கடைசியில் எல்லாம் மாறி கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து கோமதி சொல்லி நடக்க போதா இல்லை கதிரான முடிவு எடுக்க போகிறாருங்கிறது தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா வந்து கதிரான முடிவு எடுத்தாருன்னா திருப்பி பாண்டியன் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டார். இல்லை கோமதி தான் சொன்னாங்க அப்படின்னா அதை வச்சாச்சு ஏதாச்சும் விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் ஆனால் கதிர்ராஜி கல்யாணம் நடந்து முடிஞ்சது 100% கன்ஃபார்மான விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சரவணனுக்கு இன்னமும் பரிதாபமான ஒரு நிலைமை, இன்னமும் அவருக்கு மிச்சம் 2 தம்பியும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இவருக்குன்னா கல்யாணம் முடியலங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.